வீட்லேயே கூட நம்ம சார்ந்த எங்கள் நம்ம ரிலேஷன் ஆகட்டும், வீட்டில் அப்பா அம்மா கூட ஆகட்டும், எல்லாமே என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவ்வளோ பெரிய இது வாய்ப்பை விட்டுட்டு நீ இந்த இதுக்கு வந்திருக்க, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, நம்மளே கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சோம், நம்மளுக்குன்னு ஏதாவது நீ நல்ல வேலைக்கு போவா அப்படி இப்படின்னு நினச்சாங்க, நீ இந்த சைடு வரைய அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு இப்போ யார், இப்போ மராத்தியர் சிவாஜியா என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நான் வச்சுக்கிறது. என்னுடைய ஃப்ரெண்டு சிவாஜி அவருடைய சாம்ராஜ்யத்தை எப்படிலாம் கட்டமைச்சிருக்காரு, அவருடைய அமைச்சரவையில் யார் இருந்திருக்காங்க, அவர் எந்தெந்த போர்லெல்லாம் ஜெயிச்சார் அப்படின்னு நம்ம அவர் ஃப்ரெண்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற போல் ஆர்வத்தோடு படிக்கும்போது வரலாறு எனக்கு ஈஸியாகிடுச்சு. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய பேர் வந்து ஜெகநாதன். நான் கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் கீழ்போனிப்பம், இதுதான் என்னோட கிராமம். அப்பா பேர் வந்து கனகராஜ், அம்மா பேர் வந்து புஷ்பா. 2 பேருமே கூலி வேலை தான் செய்வாங்க. நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைலாம் பார்த்தோன்னாக்கா, ஒரு டெய்லி வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு சாப்பாடுன்றபடி தான் நம்மளுடைய ஃபேமிலிலாம். மீன் வேலைக்கு போவாங்க, மீன் அந்த கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற வேலை இதுக்கு போவாங்க. அப்புறம் விவசாய அறுப்பு அறுக்கிறதுக்கு, வைக்க தூக்கிறதுக்கு, இவங்க களை எடுக்கிறது, நடுவு நடுறதுக்கு, இது போல் வேலைக்கு தான். அப்புறம் இப்போ தான் அந்த 100 நாள் வேலை அப்படின்னு மாறிச்சு. ஆனால் எந்த வேலையாக இருந்தாலும் போயிடுவாங்க, அந்த வேலைக்கு போனால் தான் காசு அப்படின்றபடி தான் சாப்பாடு. இப்படி தான் இருந்த ஃபேமிலியில் நம்ம ஆனால் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க. அண்ணன் வந்து விஸ்வநாதன், தம்பி வந்து கவிநாதன், நான் சென்ட்ரு. நாங்கள் 3 பேர் மொத்தம் ஃபேமிலியில். இப்போ அவங்களும் டிகிரி லெவல் படிச்சுட்டாங்க. நான் என்னுடைய ஸ்கூலிங்லாம் வந்து ஸ்கூல் 12th அந்த பாகூர் அப்படி பாரதி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முடித்தேன். ஸ்கூலிங் முடிச்சுட்டு கிருஷ்ணசாமி காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா, ஆல் இந்தியா லெவல் நடக்கிற கேட் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, அதாவது NIT கேம்பஸில் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். 2 வருஷம் கோர்ஸ். அது முடித்த உடனே IG கேரில் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு வித் PhD எனக்கு கிடச்சிது. இந்த IG கேரில் PhD கிடைக்கும்போது என்னென்னாக்கா, PhD போனாக்கா ஒரு 6 வருஷம் டியூரேஷன் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். லைஃப் ஃபுல்லாக ஒரு 32-33 வயசுக்கிட்ட வரைக்கும் நமக்கு போவோம். இதே நம்ம 2 வருஷம் நம்ம மெனக்கிட்டு படிச்சினாக்கா இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் சைடு எக்ஸாம் போயிடலான்னு சொல்லிட்டு நான் இந்த கவர்மெண்ட் சைடுக்கு அப்படியே ட்ராக் மாற்றினேன். இப்போ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தோன்னாக்கா டெக்னாலஜி வைஸ் எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டான இடத்துல இருக்கானுங்க. இப்போ அவங்க வாங்குகிற சம்பளம்லாம் பார்த்தோன்னாக்கா 50,000-60,000 சம்பளத்தை வாங்குறானுங்க. எப்படி அப்படின்னாக்கா, டெக்னாலஜி முடிச்சானுங்க, அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே சேஞ்ச் ஓவராக இதுக்கு மாறிட்டோம்னா, அந்த நேரத்தில் வீட்லேயே கூட நம்ம சார்ந்த நம்ம ரிலேஷன் ஆகட்டும், வீட்டில் அப்பா அம்மா கூட ஆகட்டும், எல்லாமே என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவ்வளோ பெரிய இது வாய்ப்பை விட்டுட்டு நீ இந்த இதுக்கு வந்திருக்க, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, நம்மளே கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சோம், நம்மளுக்குன்னு ஏதாவது நீ நல்ல வேலைக்கு போவா அப்படி இப்படின்னு நினச்சாங்க, நீ இந்த சைடு வரைய அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதை நம்ம எப்படி நான் இது பண்ணிக்கிறேனாக்கா, என்னுடைய இலக்கு அதுவாக தான் இருந்தது. அதுக்காக நான் என்னுடைய ஆயா கூட அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரங்கனூர், அவங்க தங்கராசு தாத்தா, அவங்க அங்கே தான் நம்மளை வளர்த்தாங்க. அவங்களே கூட சொல்லுவாங்க, நான் இருக்கும்போதே நீ சம்பாரிச்சு கொடுக்கலடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு கொடுமையான விஷயம் தான். ஏன்னா நம்ம சம்பாரித்து எங்கள் ஆயாட்ட ஒரு காசு கொடுக்காம கூட நம்ம ஆயாலாம் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய இலக்கு அதுவாக இருந்தது. எனக்கு தேகம் சொல்லுவாங்களே, நான் அது உண்மையிலுமே அது தேகம் தான் அது. ஏன்னா நான் அந்த நேரத்தில் எங்கள் ஆயா தாத்தாவுக்குலாம் நான் சம்பாரிச்சு அப்போ தரவே இல்லை. எப்படின்னாக்கா, அதை நான் அந்த நேரத்தில் மிஸ் பண்ணேன். நம்ம ட்ராக்கே மாற்றி வந்திருக்கோம். நல்லா போனாக்கா ஒரு மாதம் 40,000 சம்பளம் கிடைக்கும். அதை விட்டு நான் இந்த எக்ஸாமுக்கு நான் முயற்சி பண்ணி இந்த வேலை தான் நான் வாங்கணும் அப்படின்ற, இந்த கவர்மெண்ட் சைடில் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் தெளிவாக எங்கள் ஆயிட்டே அந்த நிலைப்பாடை சொல்லிவிட்டு நான் அதை படித்தேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு பொது விஷயத்தில் கலந்துக்கும் போது, ஒரு ஃபங்க்ஷன், நம்ம சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது என்னன்னாக்கா, நீ படிச்சுட்டு சும்மா தான் சுற்றினு இருக்கியா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அது நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நேராக சொல்லாமல் பக்கத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி பேசின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டைம்லாம். ஆனால் என்னுடைய ஒவ்வொரு நைட்டு இரவும் என்னுடைய இலக்கு இது தான். நம்ம எதுக்குமே நம்ம ஆசைப்படுறது கிடையாது. என்னுடைய இலக்கு இது தான். இந்த ஸ்ட்ரகிள் எப்படின்னாக்கா, பொறுமை இருந்தது. எனக்கு பொறுமையாக தான் இருந்தேன். யார் எதை சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் அந்த சேஞ்சு வந்து நம்மளுக்கு பைசாவே கையில் காசு இருக்காது. அது நண்பன் இதாக இருக்கும். முதல்ல வந்து ஊருக்கு ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. தெருவுக்கே ஒரு 10-15 பேர் என்ஜினியர்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டாங்க. இப்போ போட்டி வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ போட்டியிலே இந்திய அளவில் எல்லா எக்ஸாம், எல்லா ஸ்டேட்லையுமே உத்தரப்பிரதேசம், கேரளா, ஆந்திரா, இங்கே எல்லாமே அந்தந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு தான் அங்கெல்லாம் எக்ஸாம் வைப்பாங்க. அது எழுதி போகிறவங்க பார்த்தோன்னா 10 லட்சம் பேர், 12 லட்சம் பேர். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 20 லட்சம் பேர்கிட்ட அப்ளை பண்ணுறாங்க. 18-19 லட்சம் கிட்ட அப்ளை பண்ணுறாங்க. அப்படின்னாக்கா அவங்க வெறும் 10th மட்டுமே படித்தவங்க கிடையாது. MPhil, PhD, நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் டிகிரி வாங்கணும், கோல்டு மெடல் வாங்கணும் கூட என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தான் வராங்க. அது நம்ம வந்து படிப்பு மேலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ படிப்பும் போய் மக்கள்கிட்ட சேருது.
அவ்வளோ போட்டி ஆகிடுது. ஆனால் அது ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னாக்கா, நம்ம அந்த இடத்துல போய் படிக்கும்போது நீங்கள் ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஆள், நீ இன்ஜினியரிங் படிச்சிங்கனாக்கா உனக்கு அதை பற்றி தெரியும். அங்கே அவர் வந்து ஏதாவது பிஎஸ்சி முடிச்சிருந்தா கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காருனாக்கா அவருக்கு அந்த தெக்கலாம் தெரியும். ஆனால் நம்ம அங்கே பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் போய் நீங்கள் படிக்கிறீங்கனாக்கா நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையுமே மாஸ்டராக இருக்கணும். மாஸ்டர் லெவலுக்கு நீங்கள் விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து அங்கே அந்த டேலண்ட்ஸ் வராது. நம்ம புதுசாக தெரிஞ்சிக்க போகிறோம், இது ஒரு ட்ராக்கு, நம்ம புது ட்ராக்கை தெரிஞ்சிக்க போகிறோம் கம்ப்ளீட்டாக அப்படின்ற எண்ணத்தோடு தான் நான் அதை பயணம் பண்ணேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், 1க்கு 2 வாட்டி சொல்லி கொடுத்தோன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அதே போல் இங்கே சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ தான். ஆனால் டெக்னாலஜி படிச்சது அப்படியே மறந்து போச்சு. இப்போ இதில் நம்ம அப்டேட்டடாக சப்ஜெக்டை படிக்கிறதுனால இப்போ நம்ம இதில் அப்டேட்டடாக தான் இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் படிக்க ஏற்பட்ட போது என்ன பார்த்தோன்னாக்கா, நம்மளுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் தேட வேண்டிய கடமை இருந்தது. ஏன்னாக்கா இப்போ நார்மலாகவே ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, சிறு விளக்கானாலும் ஒரு தூண்டுகோல் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தூண்டுகோல் வேணுன்றதுக்காக நம்ம இது பண்ணும்போது நம்ம கிராமத்தில் இந்த மருதம் பாடசாலை அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் இருந்து அது நடத்தும் பார்த்தா வெங்கடேஷ் அண்ணன், சுதாகர் அண்ணன், சண்முகம், இந்த சந்தோஷ், திருலோகச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து நடத்தின்னு வராங்க. அதில் நான் போய் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக 1.5 வருஷம் கண்டினியூ சாட்டர்டே சண்டே கிளாஸ். அப்படின்னாக்கா சனி ஞாயிறு வேறு எந்த கமிட்மெண்ட்டுமே எனக்கு கிடையாது. ஏன்னா படிக்கும்போது கூட கான்சன்ட்ரேஷன் பண்ணி எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சா கூட நம்ம கவர்மெண்ட்டுக்கு போய் இப்போ வேலை செய்ய போகிறோம், கவர்மெண்ட்டில் நல்லா படிக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அட்வான்ஸ் லெவலில் இருக்கணுன்றதுக்காக இந்த டியூஷனுக்கு வந்தோம். அதே அந்த தகுந்த போலவே இப்போ நம்ம ஸ்கூல் டைமில் கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இப்போ 6வது படிக்கிறீங்கனாக்கா உடனே அடுத்த கிளாஸ் போனோன்னாக்கா இந்த பாடத்தை பற்றி நீங்கள் எலாபரேட்டாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்வாங்க. இப்போ 7வது படிக்கும்போது அதோட நீங்கள் எலாபரேட்டாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுபோல் படிச்சுனே வந்து 12th முடிச்சுட்டு என்ஜினியரிங் சைடு போயாச்சு, நம்ம சயின்ஸ் சைடு வரல. அப்படி பார்க்கும்போது இந்த மருதம் பாடசாலையில் தான் எனக்கு வந்து அந்த எண்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே அந்த சப்ஜெக்டோட எண்டுன்னு சொல்லுவாங்களே அவ்வளோ எலாபரேட்டிவ். ஏன்னா அங்கே நடத்துகிறவங்க எல்லாமே மாஸ்டர்ஸ். அந்த வழிமுறை, அந்த சப்ஜெக்டோட படிக்கிற வழிமுறை என்னென்னாக்கா, ப்ராக்டிக்கல் பேஸில் நடத்துகிற போலவே உங்களுக்கு கேட்குற விதத்துக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பாட்னி, சுவாலஜி எதுவாகட்டும் ரியல் டைமில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ நம்ம டிசீஸ் தெரிஞ்சுக்கணுமா, கம்பல்சரி ஒரு கேள்வி, மனிதருடைய உடம்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், ஹியூமன் அனாட்டமி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ சண்முகம்லாம் கம்ப்ளீட்டாக நடத்துவாங்க. அது எப்படின்னாக்கா, நம்ம உடம்பை பற்றி நம்ம தான் புரிஞ்சிக்க போகிறோம். என்னென்ன இருக்குது, நம்ம உடம்புல எவ்வளோ எலும்பு இருக்குது, மசில் எவ்வளோ வெயிட் இருக்குது, பிளட் என்னது, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பு அணுக்கள், அதுக்குள்ளே இன்னும் இன்டீரியராக போய் பார்த்தோன்னாக்கா என்ன இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது போல் நடத்துறது வந்து சூப்பராக இருக்கும். புதுசாக வரலாறு, ஜியாகிரஃபி, இந்த எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கிறது வந்து புது சப்ஜெக்ட், நம்ம புதுசாக ஃபோக்கஸ் பண்ணோம். இதை நான் எப்படி என்னுடைய புரிதலில் எடுத்துக்கணுன்னாக்கா, நம்ம சார்ந்திருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் என்னென்னலாம் பயன்படுது, எதெல்லாம் பயன்படுது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த எக்கனாமிக்ஸ் நம்ம வாழ்க்கையில் டெய்லி வருது, ஜியாகிரஃபி நம்ம வாழ்க்கையில் டெய்லி வருது. இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புது விஷயம், நம்மளுடைய சார்ந்து நடக்கிற நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் தான் இது. இதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஆர்வத்தோடு படிக்கும்போது இந்த சப்ஜெக்ட்லாம் எனக்கு ஈஸியாக வந்துச்சு. ஏன்னா வரலாறுலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருப்பேன், ஆனால் அப்பயும் கிடையாது. ஜியாகிரஃபி, இந்த அரசியல் அறிவியல்லாம் ஈஸியாக படிச்சிடுவோம், வரலாறு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ தெரிஞ்சுக்கிதுனாக்கா என்னுடைய ஃப்ரெண்டு, இப்போ யார், இப்போ மராத்தியர் சிவாஜியா என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நான் வச்சுக்கிறது. என்னுடைய ஃப்ரெண்டு சிவாஜி அவருடைய சாம்ராஜ்யத்தை எப்படிலாம் கட்டமைச்சிருக்காரு, அவருடைய அமைச்சரவையில் யார் இருந்திருக்காங்க, அவர் எந்தெந்த போர்லெல்லாம் ஜெயிச்சார் அப்படின்னு நம்ம அவர் ஃப்ரெண்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற போல் ஆர்வத்தோடு படிக்கும்போது வரலாறு எனக்கு ஈஸியாகிடுச்சு. இதே போல் தான் நான் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லுவேன். என்கிட்ட நேரடியாக பேசுனீங்கன்னாக்கா வரலாறை பற்றி சொல்லும்போது நான் இப்படி தான் சொல்லுவேனே. ஏன்னா ஃப்ரெண்டு மச்சான் அப்படின்ற ஒரு ரிலேஷனை நான் தொடர்பு படுத்தியே நான் படிச்சுக்கினேன். இப்போ எக்கனாமிக்ஸ் நம்ம வாழ்க்கையில் அன்றாட பொருளில் கண்டிப்பாக பயன்படுது. நீங்கள் பொருளியல் அறிவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது புதுசாக இருக்கும். இப்போ டெக்னாலஜி படித்து சேம் டைம் பொருளாதாரம் இதெல்லாம் படிக்கிறதுனாக்கா, ஈவன் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் பார்த்தோன்னாக்கா எல்லாம் டெக்னாலஜி டாக்டர் படித்தவங்க தான். ஆனால் சேம் டைம் என்னது, இந்த வரலாறு படிச்சிருக்கணும். ஏன்னாக்கா இது அன்றாட வாழ்க்கையில் வர விஷயமா, இதை நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிறன்ற ஆர்வத்தோடு நீங்கள் எதை வந்தாலே போதும், ஆர்வம் இருந்தாலே போதும், அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஈஸியாக இது பண்ணிடலாம். ஆனால் திட்டம் வகுத்து கொடுத்தது பார்த்தோன்னாக்கா நம்ம தேடல் அதிகமாக, இப்போ டெக்னாலஜி படித்தாலும் தேடுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதை வச்சுட்டு இப்போ நம்ம டியூஷன் அண்ணனுங்களாம், அந்த வெங்கடேஷ் அண்ணன், இங்கே சண்முகம் இவங்கெல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணனாக்கா, அது
அவங்க அப்படியே சாறு புழிஞ்சு கையில் குடிச்ச போல் டியூஷன் ஆயிடுச்சு. எசன்ஸ் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அழகாக ப்ரிப்பேர் பண்ணோம். நம்ம எலாபரேட்டில் ப்ரிப்பேர் பண்ணது அவங்க கொடுத்து நல்லா ஃபோக்கஸ்ட் கரெக்டான வழியை காட்டினாங்க. அதை நாங்கள் முடிச்சாச்சு. அவள் தான் 1.5 வயசில் எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் எக்ஸாம் குரூப் ஒரு எழுதும்போது என்ன பண்ணிட்டேன்னா இந்த தமிழ் லாங்குவேஜில் வந்து எழுத முடியாமல் போயிடுச்சு. நல்ல மார்க்கு. அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடியில் எழுதுனேன். காமன் செட் ஆகிடுச்சு கரெக்டாக. மார்க் 2வது அட்டம்ப்ட்லேயே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாஸ் பண்ணிட்டான். நம்ம பாஸ் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணேன். இப்போ நம்ம அந்த டெக்னாலஜி வைஸ் படிச்சிக்கிறதுனால என்னை சிபிசிஐயில் போட்டிருக்கேன். நான் சிபிசிஐயில் வந்து இப்போ ஜூனியர் ரெசிடெண்ட்டாக இருக்கேன். சென்னை ஹெட் ஆஃபீஸில் சிபிசிஐயில் வேலை செய்கிறேன். இது எப்படின்னாக்கா என்னுடைய கனவு நினச்ச போலே எனக்கு அந்த இடம் கிடச்சிது. அதை நான் நண்பர்களுக்கு என்ன பாடம் கொடுத்தேன் அப்படின்னாக்கா இந்த 2 ஆண்டுகளில் நீ என்னடா சும்மா இந்த ட்ராக்கை முடிச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நீ மாட்டிக்கின அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. இப்போ லாக்டவுன்லாம் வந்தபோது என்ன பண்ணாங்க, எல்லாருமே வேலை எழுந்து வீட்டிலலாம் இருந்தாங்க. இப்போ நம்மளுக்குலாம் அப்படி கிடையாது. லீவும் கொடுத்துட்டாங்க, சேம் டைமில் சம்பளமும் இருக்குது. நம்ம அழகாக 2 வயசில் அரசாங்கத்தூரில் போயிட்டோம். இப்போ என்னது அந்த அந்த பணி பாதுகாப்பு இதில் எனக்கு கிடச்சிது. முயற்சி கண்டிப்பாக இருக்கணும். எப்படி முயற்சி இருக்கணும்னாக்கா நீங்கள் நினச்சிக்கோ, நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருளுமே இல்லை, நிலம் இல்லை, வீடு இல்லை, நல்ல சுகாதாரமான வசதி வாய்ப்பு கிடையாது. இப்படிலாம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. நிராயுத பணியாக இருக்கும்போது தான் நம்ம அவ்வளோத்தையும் ஜெயிக்கணும். இந்த உலகத்தை நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய நம்பிக்கை மட்டும்தான். இந்த நம்பிக்கையை வச்சு உலகத்தில் எது வேணால் சாதிக்கலாம். ஈவன் இங்கே நிறைய உதாரணத்தை சொல்லலாம். அப்போ அப்துல் கலாம் சாரை சொன்னனாக்கா கனவு காணுங்கள்னு சொல்லி நார்மல் குடிமகன் அவர் வந்து இந்த ராமேஸ்வரம் டு ராஷ்டிரபதி பவன் அப்படின்றாங்க. அதை எப்படி ரீச் பண்ண முடியுது? கனவு காணுங்கள் அப்படின்ற உலகத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடு, கனவு காணுங்கள், அது இந்த கனவு உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம கிராமம் வந்து சின்ன ஆலப்பக்கம் வந்து ஒரு 1500 மக்கள் தொகை இருக்கிற கிராமம் தான். இப்போ நம்ம டியூஷன் இந்த மருதம் பாடசாலையில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னாக்கா ஃப்ரீ கோச்சிங் தான். நீங்கள் இங்கே எவ்ரி சாட்டர்டே சண்டே இங்கே வந்து கிளாஸ் நடக்கும். அந்த டியூஷனில் தான் நம்ம படித்தோம். இப்போ அந்த டியூஷன்லேயே எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு வேலையே. நான் ஃபஸ்ட்டு வேலை எனக்கு அப்பாயின்மெண்ட் என்னன்னாக்கா, எனக்கு அந்த மருதம் பாடசாலையில் நானும் இப்போ ஃபேக்கல்ட்டி, எனக்கும் ஒரு கிளாஸ் எடுக்குதுன்னு சார் வெங்கடேஷ் அண்ணெல்லாம் டைம் கொடுத்தாங்க, சண்முகம்லாம் டைம் கொடுக்குறாங்க எனக்கு. இங்கே வந்து எந்த ஒரு ஃபீஸோ அதுன்னு எதுவுமே கிடையாது. உங்களுடைய விலை மதிக்க முடியாத நேரத்தை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு பொறுமை இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். ஆர்வம், பொறுமை, அதுக்கு அடுத்தது உங்கள் நேரத்தை இங்கே நீங்கள் டெடிக்கேட்டடாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற தயாராக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் ஒரு ஆண்டில் வேலை உறுதி.